வணக்கம் நண்பர்களே. இந்து கருணா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா, விஸ்வா கோயிலில் போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சவால் விட்டு அந்த பொண்ணை போய் நீ தொடு பாப்பண்டா அப்படின்னு சவால் விட இடுப்பை பிடிச்சி கிள்ளுறாங்க. இந்து சரியாக விஸ்வாவுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க அந்த பொண்ணோட அப்பா அடி அடின்னு அடித்து எல்லாரும் சேர்ந்து அந்த கோவில் தூணில் கட்டி வைக்கிறாங்க. எப்படியாவது நம்ம விஸ்வாவை காப்பாற்றணும் அப்படின்னு உள்ள நோக்கத்தோட நம்ம கருணா டேய் உன்னை எல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்டா அப்படின்னு எப்படியா இந்த போலீஸ்னாலாவது இவங்க உள்ளவங்க சும்மா இருந்துருவாங்க, இவனை தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்னு பிடிச்சி தள்ளுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கருணா பிடிச்சி தள்ள நேரம் கிருபா விஸ்வாவை தாங்கி பிடிக்கிறாங்க. ஓ இதெல்லாம் நீயும் உன் பொண்டாட்டியோட வேலை தானா, உன்னை விட மாட்டேன்டா, என் வீட்டுக்கு எச்சிச்சோரை தின்னுக்கிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு நம்ம கிருபா கருணாவை விரட்டி அடிக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பா இதுக்கெல்லாம் காரணம் என்னை மொத்த கூட்டத்துலேயும் என்னை கை நீட்டி ஒரு பொட்டச்சி அடித்தானா அது வேற யாரும் இல்லை இந்து தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி கொடுக்க, எப்படி பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஜென்மத்துக்கும் சேரவே கூடாது இந்துவும் கருணாவும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டை விட்டு நம்ம கிருபா கருணாவை விரட்டி அடிக்க நம்ம இந்து கூட போய் சேர்றாங்க கருணா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னா, நம்ம இந்துவோட ஃப்ரெண்டு செல்வி அவங்க நம்ம கருணாவையும் இந்துவையும் சேர்த்து வைக்கணும். அதுக்காக ரெண்டு பேர்ட்டையும் மனம் விட்டு பேசுறதுக்காக ஒரு கோவிலுக்கு வர சொல்லுவோம். அப்போ தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறும். ரெண்டு பேருமே ஒன்று சேர்வாங்க அப்படின்னு உள்ள நல்ல எண்ணத்தோடு அவங்க வர வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அதே கோயிலுக்கு தாங்க நம்ம விஸ்வா ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்காங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டு நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு ஒருத்தங்க கிளம்ப நேரம் இன்னொருத்தங்க மெதுவாக போயிட்டு வாடா, ஏன்னா இங்கே ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்குது, நம்ம சைட் அடிக்க சரியான வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம விஸ்வா கிட்ட ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்டு சவால் விடுறாரு, டே அந்த பொண்ணை போய் நீ தொட்டுட்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்ல நேரம் இது என்ன சவால், இதை நான் செய்து காட்டுறேன் அப்படின்னு விஸ்வா போய் அந்த பொண்ணோட இடுப்பை பிடிச்சி கிள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் எப்பா என்னை இந்த பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க அப்பாட்ட போட்டு கொடுக்க, அவங்க அப்பா அடி அடின்னு விஸ்வாவை அடிக்க, இந்துவும் பலார்னு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீ ஒரு கூட்டத்தில் இப்படி ஒரு பொண்ணை பண்ணுவியா அப்படின்னு அந்த இடத்துல அடித்து வெளுக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம எந்த அடித்த உடனே மொத்த கூட்டமும் ஒன்று சேர்ந்து டின்னு கட்டிடுறாங்க. விஸ்வாவை தூணில் கட்டி வச்சு, இப்படிப்பட்ட கோயிலில் இப்படி ஒரு புத்தியோடு வந்திருக்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்படி தான் பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு அடி அடின்னு அடித்து விஸ்வாக்கி சட்டையெல்லாம் கிழிச்சு எறிகிறாங்க. நம்ம இந்து கூட பேசுறதுக்கு தான் நம்ம கருணா வந்திருப்பாங்க. அதே கோயிலில் தான் சந்தித்து பேசணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த நேரம் தான் விஸ்வாக்கி இப்படி அடித்து வெளுத்துட்டு இருக்கிறத பார்க்காங்க. அடடா இது நம்ம அண்ணன் பையனாச்சு, எப்படியாவது இவனை நம்ம தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம கருணா. அதுக்காக நம்ம விஸ்வாவை டேய் நீ எல்லாம் இப்படி புத்தியோட கோயிலுக்கு வருவியா, இவனெல்லாம் சரியாக போலீஸில் மாட்டி விடணும் அப்படின்னு போலீஸ்ன்னு சொன்னால் பேசாமல் இந்த மக்கள் இருந்துருவாங்க, இவனை நம்ம தப்பிக்க வச்சிடலாம், இவன் இப்படி அடி வாங்கக்கூடாது அப்படின்னு உள்ள உள்நோக்கத்தோட நம்ம கருணா பிடிச்சி தள்ளுறது வினையாக சேருது. ஏன்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம கிருபாவும் சேராங்க. வந்ததும் நம்ம கருணா பிடிச்சி தள்ளின விஸ்வா நேராக கிருபா தாங்கி பிடிக்கிறாங்க. என்ன என் வீட்டு எச்சி சோரை தின்னுக்கிட்டு என் உண்டை வீட்டுக்கு இருண்டகம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட நல்ல பேர் எடுத்துகிட்டு என் பையனை இப்படி கழுத்தை பிடிச்சி தள்ளுறியாடா அப்படின்னு அந்த இடத்துல கிருபா தாங்கி பிடிச்சேன். டே கருணா எதுக்குடா என் பையனை இப்படி பிடிச்சி தள்ளுனேன், என்ன எதுக்காகன்னு கேட்குறீங்க, உங்கள் பையன் செய்த காரியத்துக்கு நாங்கள் விடக்கூடாது, அதுக்காக தான் எல்லாரும் சேர்ந்து டின்னு கட்டிகிட்டு இருக்கோம், எப்படி இந்த பொண்ணோட இடுப்பை பிடிச்சி கிள்ளுவான் அப்படின்னு அந்த இடத்துல எல்லாருமே நம்ம கிருபாவை சுற்றி வளைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல கிருபாவை மன்னிப்பு கேட்க வச்சு நம்ம விஸ்வாவை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்குது அந்த இந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாரும் முன்னாடியும் என்னை கை நீட்டி அடிச்சிருப்பான், மொத்த கூட்டத்துக்கு முன்னாடியும் அவளை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல விஸ்வா
நம்ம கிருபா கிட்ட வந்து ஏற்றி விடுறாங்க. அப்பா எனக்கு வந்து இதில் என்ன பெரிய விஷயம்னா, அந்த இந்து மொத்த கூட்டத்திலே என்னை அடிக்க சுழியை வந்து போட்ட வேலை இந்து தான், அவள் தான் என்னை அடிச்சாப்பா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த 2 நாயலும் உன்னை பிடிச்சி இந்த அளவுக்கு பிடிச்சி அங்கேருந்து உன்னை கழுத்தை குத்தி கோயிலேருந்து வெளியே தள்ளுனானே எனக்கு எப்படி இருந்து கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் இந்த கருணா இந்த வீட்டு காலடியை சவுட்டக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே தீனதயாளன் என்னதோ ஒன்று நடந்திருக்கு, இப்போ கருணாவை இங்கே வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு என்னடா ஆச்சு கிருபா சொல்லு அப்படின்னு சொன்னேன்னா, இந்த வீட்டு நாய் ஒன்று நம்ம வீட்டு பையனையே எட்டி உதச்சு கணங்க ஆவிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, கோயிலில் இந்த விஸ்வா ஒரு பொண்ணை வந்து தொட்டிருக்கான், அதுக்கு அந்த இந்து என்னன்னா கன்னத்தில் எல்லார் முன்னாடியும் பலார் நீ அடிச்சிருக்கா, அதே இது அவள் புருஷன் அதான் அந்த கருணா பிடிச்சி கழுத்தை குத்தி வெளியே தள்ளுறான். என் பையனை நான் வந்து தாங்கி பிடிச்சேன், ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் காலடி சவுட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லாங்க. என்னென்னமோ நடந்துட்டு நீ இந்து வந்து ரொம்பவே கவலையாக இருக்காங்க. இப்படி வந்து கழுத்தை குத்தி கோயிலேருந்து பிடிச்சி தள்ள நேரம் கரெக்டாக வந்து இந்த கிருபா வந்துட்டான், கண்டிப்பாக கருணாவுக்கு செம்ம அப்பா வைக்க போகிறான் அப்படின்னு வந்து இந்து வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம கருணா வந்து வீட்டுக்கு வராங்க. அண்ணே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் கேளுங்க. டே என்ன நடந்துச்சு, நான் கண்ணால் பார்த்தேன், நீ என்ன நடந்துச்சு நீ இன்னும் கட்டுக்கதையை சொல்கிறதுக்கு வாரியாடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீ சொல்ல எதையும் நான் கேட்க தயாராக இல்லை. என் பையனை நீ வந்து இப்படி கழுத்தை குத்தி வெளியே தள்ளுவ, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனடா. இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, நீ அண்ணேன்னு சொல்லிட்டு இருந்த, அதுக்கு பிறகு என் பையனை நீ வந்து உன் பொண்டாட்டி என்னன்னா அடின்னு அடிச்சிருக்கா, நீ கழுத்தை குத்தி வெளியே தள்ளியிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொன்னார். அண்ணன் புரியாமல் பேசாதுங்க, எல்லாரும் சேர்ந்து விஸ்வாவை அடின்னு அடித்தாங்க. அப்போ தான் நான் வந்து அதை தடுத்து நிப்பாட்டணும், விஸ்வாவை காப்பாற்றணும்னு உள்ள நோக்கத்தில் தான் போலீஸுன்னு சொன்னால் விட்டுருவாங்க அப்படின்னு தான் அங்கேருந்து தப்பி போனி தான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனேன் அப்படின்னு சொன்னேன். அழகாக ஒரு கட்டுக்கதையை வந்து உருவாக்கி சொல்லுறேன். நான் இதை கேட்க தயாரில்லை, இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாதுடா, வீட்டை விட்டு வெளியே போடா நாய அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கருணாவை வந்து கிருபா வந்து வெளியே விரட்டி விடுறாங்க. அதே நேரத்தில் வந்து நான் எது செய்தாலும் இந்த வீட்டில் ஏன்டா இப்படி வந்து வினையா வந்து முடியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தீனதயாளன் இந்த கருணா எல்லாம் செய்தாலும் அவன் நன்மையை தான் செய்வான், அவன் என் பையன், ஆனால் இதை உண்மையை சொன்னால் இந்த கிருபா நம்ம கதையை முடிச்சு விட்டுருவான் அப்படின்னுக்கிட்டு அழுது கொண்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் மொத்த குடும்பமும் நம்ம கருணா வீட்டை விட்டு வெளியே போக நேரம் அழுது நம்ம திவாகரும் கிருபாவும் சேர்ந்து தான் சந்தோஷப்பட்டு விஸ்வா கூட வந்து இருக்காங்க. அவன் போயிட்டான், இனி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கருணா நேராக போய் வந்து பாண்டி வீட்டில் அடைக்கலம் பண்ணி இந்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. எது செய்தாலும் எங்கள் அண்ணனுக்கு நன்மை தான் செய்வேன், ஆனால் எங்கள் அண்ணன் ஏன் இப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னோம். விடு, புரியாதவங்க என்றைக்குமே வந்து திருந்த மாட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி இந்து வந்து நம்ம கருணாவுக்கு வந்து ஆறுதல் வந்து கொடுக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்துவும் கருணாவும் வந்து ஒன்று செய்கிறாங்கன்னு சொல்லலாங்க.